தமிழ்நாட்டில் விசில் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ கையில் விசில் சாலை பிடிக்கிட்டு போறாங்க, பொண்ணுங்கள்ட்ட பிடிக்கிட்டு போறாங்க. ஓட்டு மட்டும் போட்டு நம்ம தான் 2020 ட்ரெண்டிங் மூவி லியோ 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 இவனே விட்டுருக்காங்களா ப்ரோ சிக்கவே இல்லை. அடுத்த ஷோ புக் பண்ணிடுங்க, ஈவினிங் ஷோ. அதுக்கப்புறம் நாளைக்கு ஷோ காலையில் ஷோ புக் பண்ணிடுங்க, பார்த்துக்கலாம். ஏன்னா எங்கள் தளபதி கலெக்ஷன் தான் எலெக்ஷன் தான் படம் நல்லா இருந்தது. ஜனநாயகன் வரலன்னு இதுதான், ஆனால் கில்லி ரிலீஸ் ஆகிருக்கு. டைட்டில் கார்டு போடும்போது அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 4 மாதம் கழிச்சு தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய்னு வரும். தளபதி இஸ் ஆல்வேஸ் மாஸ். செம்ம சரியான வைபு. இது என்னன்னா இந்த படத்துல எல்லாமே பயங்கரமா இருக்கும் ப்ரோ. பாட்டு கேட்கணுமா பாட்டு பயங்கரமா இருக்கும், டான்ஸ் கேட்கணுமா பயங்கரமா இருக்கும், ஆக்டிங்கா பயங்கரமா இருக்கும். தளபதினாலே வைப்பு தான். எனக்கு என்ன இது உள்ள தேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணும் போதுமே எப்படி இருந்துச்சுன்னா, புதுசா ரிலீஸ் ஆனா எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க அதே மாதிரிதான் என்ஜாய் பண்றாங்க. பயங்கரமான வெயிட்டிங். இது ஒரு தளபதி ரசிகர்னு கிடையாது, ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த படத்துக்கு அப்படி சொல்லலாம். கண்டிப்பா பயங்கரமான மரண வெயிட்டிங். லியோ 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 ட்ரெண்டிங் மூவி லியோ லியோ வேற மாதிரி அனிருத் சாங்ஸ் கேட்ட உடனே எதுவும் புட்டு லோகேஷ் விஜய் காம்போ காம்போ தேட்டர் கிழிய போது பங்கோ பங்கோ டான்ஸு ஃபைட்டு சாங்ஸு எல்லாம் தாறு மாறு தாங்கோ தாங்கல் லியோ 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 ட்ரெண்டிங் மூவி லியோ 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 லியோ. வேற லெவல் வேற காரியமா தகவல் இத்தனை வருஷம் கழிச்சு போனா என்ன மாதிரி வெளியே கேட்டுச்சா மட்டும்தான் ஃபேன்ஸ் எல்லாமே டிவி விட்டுருக்காங்களா. அதுக்கப்புறம் 27 தான் துணிவுலாம் தெரியல எங்க போயிடுச்சு. 27 தெரிய பிளாஸ்ட் பண்றோம். ரீரிலீஸ் பண்ணிருந்தாலுமே பார்த்த படம் அப்படின்ட்டு யாரும் வரமாட்டாங்க. யாருமே வரல. அந்த மாரி இதுக்கும் யாரும் வந்துக்காம இருக்கலாம். ஜனநாயகம் தள்ளி போனதுனால பசங்களுக்கு என்ஜாய்மெண்ட் தெரியல. சத்தியமா வேற லெவல் ரோஹிணினா தலை தான் சொல்றாங்க. ஆனா எப்படி ரோஹிணினா தலை தான், ஆனா தளபதி நல்லா தான் வந்துது. ஃபர்ஸ்ட் சீன் மட்டும் பெரிய சீன் மட்டும் 2-3 வாட்டி போட்டாங்க. சீன்லாம் போடவே இல்லை. ஆனா பைக் நல்லா பண்ணுங்க, பண்ண நல்லா தான் சமையால். அது நாங்கள் போல ப்ரோ, போய் பார்க்குறோம் ப்ரோ. நாளைக்கு வாரம் ப்ரோ. சரி அதுவும் வரும் ப்ரோ. எல்லா பிளாஸ்டே வரும் ப்ரோ. ரோஹிணினாவே பிளாஸ்ட் தான். ஜனநாயகம் படம் அது நானே தெரியல ப்ரோ. வந்துச்சுன்னா ரோஹிணியே பிளாஸ்ட் ப்ரோ. இன்னும் விட மாட்டேறாங்க. என்ன அதுனே தெரியல. எல்லாம் எச்ச பசங்களாக இருக்கிறாங்க ப்ரோ. பேட்டி கொடுக்குறேன். ஓட்டு மட்டும் போட்டு நம்ம தான் 2020 போட்டோ பிடிச்சிடும். எலெக்ஷன் முன்னாடி விட்டாங்கன்னா, எலெக்ஷன் அப்புறம் விட்டாங்கன்னா முன்னாடியே விட்டாங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் முதலமைச்சர் தளபதி விஜய் அப்படின்னு போடுவாங்க. அதுக்கு முன்னாடி தளபதி விஜய் இதுக்கு முன்னாடி இப்போ ஒன்னா இருக்கிறோம். செம்மையா இருக்கு. நான் வரவே இல்லை. அதனால இப்போ வந்து என் சிஸ்டர்ஸோட எல்லாரும் வரும்போது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உண்மைதான் சொல்றேன், சூப்பரா இருக்கு. நாங்கள் ஸ்க்ரீன்ல படம் யூடியூப்ல ஸ்க்ரீன்ல பார்க்கணும். சூப்பரா இருக்கு. சாங் வந்து 1-2 வாட்டி போட்டே இருந்தேன். தெரியும் நெக்ஸ்ட் ஃப்ரைடே 27 கண்டிப்பா திரும்பி வரும் பார்ப்போம். நான் வந்து ஆக்சுவலா தலை ஃபேனு. இப்போ வந்து தளபதி தலை 2 காம்போவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே எங்கேயுமே 2 ஃபேன் தான்.
கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை, அதுக்குள்ள நமக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக செகண்ட் டைம் கொடுத்து தளபதி ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருக்கிறதுக்காகவே கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் எல்லாம் போயிடுச்சு, அந்த அளவுக்கு ஒரு அடுத்தது தொண்டையில கிளீன்ஸ் அந்த அளவுக்கு செகண்ட் டைம் சாங் போடல, அது மட்டும் தான். மற்றபடி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. தளபதி வந்து தடவை ரீ-ரிலீஸ் பண்ணாலும் தளபதி பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஆல்வேஸ் இந்த படம் ஒரு வைப். இன்னைக்குமே அது ரொம்ப நல்லாவே எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. 100 தடவை பார்த்தாலும் தளபதி ஆல்வேஸ் தளபதி தானே. எத்தனை ரிலீஸ் பண்ணாலும் அந்த திரும்ப பார்த்துக்கலாம். அது ஒரு ஸ்டைல், ஸ்டைல் எப்பவுமே வந்து ஒருத்தவங்களை பிடிக்கும்னா த்ரோட் அவங்க எப்படி மாறினாலும் ஒரு விஷயம் பிடிக்கதான் செய்யும். என்ட்ரி சீன், கிளைமேக்ஸ் சீன், நடுவில் வந்து சாங்ஸ் எல்லாமே எல்லா விஜய்க்குமே ஒரே வேணா ஃபயர் கிராக்கர்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்தா வாங்கி வைக்கலாம் ப்ரோ. கொடி எடுத்துட்டு வந்தா கூட வாங்கி வச்சு அதை பேக் எடுத்துட்டு போகல ப்ரோ, வெளியே வாங்கி வச்சு அதனால என்ஜாய் பண்ணுவோம். ஒரு ஒன் ஸ்போர்ட் கேட்டா போட மாட்டாங்க, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எதுவுமே பண்ணல ப்ரோ. ஒரு ஒன் ஸ்போர்ட் கேட்டாலே போட மாட்டாங்க. எங்க மேட்ச் பண்றோம் 20 நிமிஷமா நின்று கேட்டுட்டு இருக்கோம், எதுவுமே ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை தேட்டர் சைட்ல இருந்து. அவங்களுக்கு தான் இது ப்ராஃபிட் மாதிரி நம்ம வந்து பாக்குறோம். அப்போ ஒரு என்ஜாய்மெண்ட் வந்தாலும் அதுவும் பண்ண மாட்டோம். ரோகிணி அதுதான் வரும், வேலை செய்யறது இருந்து வரும். எதுவுமே பண்ண முடியாது, பிரச்சனை பண்ண முடியாது. வெளியே கூட நின்று ஏதோ செலிப்ரேட் பண்ண வெளியில தேட்டர் உள்ள ரோட்ல போய் பண்ணா பரவாயில்ல ப்ரோ. நாங்கள் தேட்டர்ல ஒரு ஓரமா நின்று செலிப்ரேட் பண்ணோம், அது கூட பண்ணல. கிளம்புறாங்க. தமிழ்நாட்டில் விசில பேன் பண்ணிட்டாங்க. இப்போ கையில் விசில கூட்டிட்டு போறாங்க, பொண்ணுங்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ரீ-ரிலீஸ் பண்ணுவோம், சர்க்கார் மட்டும் ரீ-ரிலீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்களானே தெரியல. தளபதி பதிலாக வேற ஒரு நேம் போட்டு ரீ-ரிலீஸ் பண்ணும். ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தானே, அப்புறம் பண்ணலாம்ல. டிஆர்பி வந்ததுன்னா வேணும்னா போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. ரெண்டான காரணமே நம்ம அண்ணன் படம் தான். அண்ணன் படம் போட்டு தான் டிஆர்பி ஏத்துறாங்க. அண்ணன் படமே போட மாட்டோம். டிவில போட்டாலே நிறைய வாட்டி பாக்குற மாதிரி தான் இருக்கு. இது வந்து தியேட்டர்ல வந்து இத்தனை பேரோட பாக்குறது வந்து பியூர் வைப் மெட்டீரியல் தான். சூப்பரா இருந்துச்சு. ஆனா எனக்கு துணிவு கூட ரிலீஸ் ஆயிருக்குன்ற விஷயமே இங்க வந்தா தெரியும். பட் தென் இட் இஸ் நைஸ். அதான் அது ஒரு மேட்னஸ் தான். 2 பேருக்குமே ஃபேன் பேஸ் ஈக்குவல் தான். அதனால அவங்களுக்கு யாரு பிடிக்குமோ அவங்க பார்க்க போறாங்க. அது நான் அதான் லேட்டா அவங்க இங்க ரொம்ப செக்கிங் இருந்துச்சு, படமே லேட்டா தான் உள்ள போனோம். அதனால படத்துல ஒரு 10 மினிட்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அதை சொல்றாங்க, மேபி இருக்கலாம். பட் இட் இஸ் அப் டு தெம். கண்டிப்பா தெரியல. அந்த பாட்டு சமந்தா எல்லாமே அதுல நல்ல மெட்டீரியல் தான். ஸோ கண்டிப்பா இது வந்து ட்ரீட்ன்றதை விட இதெல்லாம் நாங்க பார்த்து எங்களோட சைல்ட்ஹுட் ரீலிவ் பண்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அவருனாலே ஒரு கண்ணு தான், ஒரு கண்ணை சமாளிக்கு. அவரு as a person he is a pleasant person. Again registering, I'm not a fan of Vijay, but then அவரோட presence நல்லா இருக்கும். யாரோட ஃபேனும் இல்லை, நல்ல வைபா இருந்துச்சு. அவருனா அப்படியே ஒரு வைப், அவர் ஸ்கிரீன் பிரசன்ஸே ஒரு வைபா இருந்த மாதிரி இருந்துச்சு. தளபதி கோட்டை இது தமிழ் தளபதி தான். அதோட அதிகமாக அடிக்கும் ப்ரோ. அப்போ இப்போ வந்து அண்ணன் கரியர் முடிச்சோம். 2026 யாருக்குன்னு உங்களுக்கே தெரியும். தெரியும் ப்ரோ. டிவிக்கே தான். யார் அது? தளபதி. டிவிக்கே தான். பிளாக் பஸ்டர் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்ற நீ? அடிக்குமான்னு கேட்குறேன்.
இந்த தேட்டர்ல இது 3வது ஷோ ஓகே ரெண்டுமே சிஎம் தான் கன்ஃபார்ம் சிஎம் தான் டிவிக்கனாலே தளபதி தான் அப்படிதான் ஒண்ணே எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாங்க போனோம் ஒரு தேட்டருக்கு போனா எப்படி வைப் பண்ணாலும் அப்படிதான் ரீசெண்டா போனோம் வைப் பண்ணிட்டு பாடணும். பசங்க சும்மா கீழே வந்தா கூட பசங்க தூக்கி விட்டுன்னு எல்லாம் தம்பி போல இருந்து தம்பி தங்கச்சி போல இருந்து டிவிக்கு அவர் இதே குடிக்கலாம் ப்ரோ நான் ப்ரோ வெளியே போய் கேட்டு பாரு ப்ரோ ஃபுல்லாக டிவிக்கு சான்ஸ் தான் ப்ரோ எல்லாருமே டிவி கேட்டாங்க கத்தி கத்தி தளபதிக்கோசம் கத்தி பண்டை வலிக்குது ப்ரோ. என் குரல் காலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்ப எப்படி ஆயிட்டு என் குரல் நீங்க பாக்குறீங்கல்ல என் குரல் ரீ ரிலீஸ் போட்டு வரேன் உங்களுக்கு வெளியில வந்து எனக்கு தெரிஞ்சு கமலால வந்து இந்த நாஷை போடுறது ஃபேன் மேடி வீக்ஸ் போடுறது ஒரு 10 சாங் போட்டு விடுவாங்க ஒன் ஸ்போர்ட் போடுவாங்க இங்க வந்து ஒன் ஸ்போர்ட் போட்டாங்க அப்படி போட்டு சாங் போட்டு ஒரு 3 தடவை ஒரு ஸ்போர்ட் அது வரைக்கும் ஓகே சாட்டிஸ்ஃபை தான் மற்றபடி படம் சாட்டிஸ்ஃபைடு தேட்டர் ரிலீஸ் பார்த்தா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை கிடையாது ப்ரோ இது வந்து ரீ ரிலீஸ் ப்ரோ எக்ஸ் நடிக்குமான்றாங்க ஆனால் ஏன் குடி படத்தோட விடுங்க பந்தய விடுங்க சண்டை செஞ்சு பார்த்தா தெரிஞ்சு வந்து எனக்கு பிடிக்கும் படம் ஓகே இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் பார்த்த வரைக்கும் க்ரௌட் இல்லை பிடிக்கும் எனக்கு தெரியும் துணிகளுக்கு பதிலாக இணையரினால் போட்டுருக்காங்க இப்போயுமே நான் நிறைய பேர் சொல்றேன் எனக்கு இணையரினால் ரொம்ப பிடிச்சிருக்கு மங்காத்தை விட இணையரினால் ரொம்ப என்ஏரிண்டால் போடுங்க ப்ரொடியூசர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா ஏன்னா விஜய் போனால் எனக்கு என்ஏரிண்டால் தேட்டரில் பார்க்கணும் 2 ப்ரோ சட்ட கிட்டெல்லாம் பரவாயில்ல வரும் இதே தேட்டர் வரும் ஆமா ப்ரோ இது அந்த கதையை நம்ம சொல்லி தேட்டரில் நின்றுட்டு இருக்கும்போது வந்து எப்பவுமே வந்து தேட்டர் வேணா செக் பண்ணுவாங்க பட்டாசு எடுத்து வருவாங்களா அந்த ஏதாவது உள்ள கொண்டு வரக்கூடாத பொருட்கள் எதை எடுத்துட்டு வருவாங்க வந்து முதல் தடவையா 50 போலீஸ் நின்று இவன் வந்து விசில் வச்சிருக்கானா கொடி வச்சிருக்கானா டிவிக்கு கொண்டு வச்சிருக்கானா செக் பண்ணவே அதுவும் ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு தரணும் ரீரிலீஸ் ஆகிற படத்துக்கு இவ்வளவு பயப்படுறது இன்னைக்கு தானே பிரச்சனை இந்த மாதிரி கொடி பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து எல்லா பஞ்சாயத்தும் அடுத்த ஷோ புக் பண்ணிடுவேன் ஈவினிங் ஷோ அதுக்கப்புறம் நாளைக்கு ஷோ காலையில் ஷோ புக் பண்ணிடுங்க பாத்துக்கலாம்